ஏதாவது இப்ப கேக்குதுங்க. எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப கேக்குதா? எப்பொருள் கேக்குது. எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இந்த காஸ்மிக் கதிரை பற்றி நான் நேற்று 2 நாளா பேசிட்டு இருக்கிறேன், கவனிச்சிருப்பீங்க. காஸ்மிக் கதிர், காஸ்மிக் கதிர். கவனிச்சிட்டு. இதுல முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நோபல் பரிசே வாங்கினாங்க. அது ஒரு 10, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கார்பன் 14 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கார்பன் 14. இந்த கார்பன் 14 ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. கார்பன் 14 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கார்பன் 14 அதே மாதிரி நைட்ரஜன், இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பல கோடி ஆண்டுகளாக தண்ணி சத்து, எதுல தண்ணி சத்து இருக்குதோ, வாட்டர் மாலிகூல். வாட்டர் மாலிகூல் எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தாவரத்துல, ஒரு சில உயிரினம் 350 கோடி ஆண்டுக்கு முன்பாக ஒரு சில தாவரம், அது தண்ணி சத்து இல்லாம எந்த உயிர் உற்பத்தி ஆகாது. அப்ப தண்ணி சத்து இருக்கிற உயிரினங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் எல்லாமே உயிர் உள்ள அனைத்துமே மைக்ரோ அது நுண்ணுயிரில் இருந்து மைக்ரோ ஆர்கானிசத்துல இருந்து பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம், என்ன வேணா சொல்லலாம், நானோ பார்ட்டிகல், நானோ ஆர்கானிசம், எல்லாமே தனிச்சத்து உள்ளதுதான். இதுக்கு என்ன தெரியுமா சக்தி எங்க இருந்து வருதுன்னா, அதுக்குள்ள கார்பன் பாடி இருக்கும். என்ன பாடி? கார்பன் பாடி இருக்கும், கார்பன் பேஸ்டு. சரி, இப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்பன் 14 அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. நம்ம கார்பன் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாம் இருக்கு. மீத்தேன், எத்தனால், மீத்தேன், டைத்தேன், பூட்டேன் எல்லாமே இருக்கு. முக்கியமா என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்பன் 14 எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து மனிதனுடைய காலத்தை வரையறை செய்யறது. அதாவது பூமிக்கு அடி கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க இல்லையா? அது எங்க இருந்து நம்ம உடம்புல 14 எங்க இருக்குது, கார்பன் 14 எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்துச்சு? அது ஐசோடேப், அது வந்து கதிர்வீச்சு, ரேடியேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது என் உடம்புல கார்பன் 14 இருந்தா தான் ரேடியேஷன் நடக்கும். எங்க இருந்து வந்தது? அப்ப கார்பன் 1 எங்க இருந்து வந்து, கார்பன் 2 எங்க இருந்து வந்தது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்றானா, காஸ்மிக் ரேஸ் விண்வெளியில இருந்து காஸ்மிக் வந்துகிட்டே இருக்குது. வந்து பூரா நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, நைட்ரஜன் கண்ணுக்கு தெரிய நானோ ஆட்டம்ஸ் இருக்கும். நைட்ரஜன் 78 இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். அதுல நைட்ரஜன்ல பட்டு அடிக்குது. அடிச்சோடனே அது உயிருள்ள எல்லா பொருளுக்கும் பாயுது, அணுகுண்டு மாதிரி பாயுது. எப்படி? மின்னல் வேகத்துல பாயுது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான புல்லட் பாஞ்சிக்கிட்டே இருக்கு. நானும் நீட்டுனோ துகள் பாஞ்சிட்டு இருக்குது. அது மாதிரி நைட்ரஜன் துகள் வந்து உள்ள பாஞ்சுக்கிட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. நைட்ரஜன் துகள், நைட்ரஜன் உள்ள போய் என்னவா மாறுது? கார்பனா மாறுது. என்னவா மாறுது? நம்ப முடியுதா? கார்பனா மாறுது. நம்பவே முடியல. இதுதான் இந்த நைட்ரஜன், அதாவது இதுதான் கார்பன் 14, கார்பன் 14க்கான அடிப்படை ஃபார்முலா. இன்னைக்கு தான், நேற்று தான் அது படிச்சு பார்த்தேன், கேட்டேன். இதுல ஏஐ தொழில்நுட்பத்தை கேட்க, கார்பன் 14க்கு வாட் கனெக்ஷன் பிட்வீன் கார்பன் 14 உங்களதான் சத்தம் இவருதான் இருக்குமோ? யார்? ஜெகனதா? யாருக்கு சத்தம் வந்துட்டே இருக்கு? ஜெகனதா இருக்குமோ? அவரை நிறுத்திட்டேன். இது வேலையில் இருப்பாரு, பரவாயில்ல இருக்கு. இந்த கார்பன் 14 எங்கிறது வருது கேட்டீங்கன்னா, அந்த நைட்ரஜன், அந்த காஸ்மிக் கதிர் தான் நைட்ரஜன் பட்டு என்னவா மாறுது? கார்பனா மாறுது. இது வந்து விண்வெளி பண்ற வேலை. அதே டாக்டர் அர்னால்டு என்ன சொல்றாருன்னா, நன்கு சுத்தமான உடம்பு தனக்கு தேவையான புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கு காற்றில் இருக்க நைட்ரஜன் அணுக்களை புரோட்டீன் அணுக்களாக மாறுது. அப்ப அங்க நானோ பார்ட்டிகல் இருக்கு. என்ன நானோ பார்ட்டிகல்? நைட்ரஜன் நானோ பார்ட்டிகல் கன்வெர்ட் இன்டு த புரோட்டீன் பார்ட்டிகல். வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப 2 வேலை நடக்குது. காஸ்மிக் கதிர் வந்து நைட்ரஜனை கார்பனா மாத்துது, சுத்த முறையில் வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. இப்ப கார்பனை வேணும், புரோட்டீன் வேணும். கரெக்டா போச்சு.
அப்ப திங்கறதுனால வர்றதில்ல. என்னது? அதாவது அப்போ சுத்தமான உடலுக்கு வந்து அது கார்பன் டேட்டிங்கா மாறுறதுல கார்பன் புரோட்டீனா மாறிடுது அது. இப்ப 2 நடக்குது. ஒண்ணு, நீ சுத்தம் பண்ணாலும் பண்ணாட்டியும் இயற்கை என்ன பண்ணுதுன்னா கார்பனை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. கார்பனை உடம்புக்கு பாஞ்சிட்டு, நீ திங்கறதுனால கார்பனை வர, திங்கறதுனால சாராயமா மாறும். திங்கறதெல்லாம் கார்பனை போற சாராயமா மாறி உள்ளுக்கு டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி சாகணும் இல்லையா? மனிதன் சாகணும் இல்ல? பாருங்க, சாவுன்னு ஒண்ணு வச்சிருக்கே இல்லையா? மெட்டலுக்கு சாவு இல்ல. தங்கத்துக்கு வெள்ளிக்கெல்லாம் சாவு இல்ல. அதுக்கெல்லாம் சாவு கிடையாது. தங்கம், வைரம். இப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளுடைய காலத்தன்மையை வரையறுக்கிறதுக்கு அந்த கார்பன் டேட்டிங் சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. உயிர் உள்ளதுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மரத்துக்கு செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அப்ப அதெல்லாம் உயிர் உள்ளதுக்கு, உயிர் உள்ளதுக்கு மட்டும்தான் பொருந்தும். என்னது? தகரத்தை தங்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. தகரம் தங்கம்னு கிடையாது. அதெல்லாம் வந்து தோன்றியாச்சு. இது எப்ப தோன்றுச்சு? இது இந்த உயிருள்ள பொருளுக்கு மட்டும் வயது கண்டுபிடிக்கிறது. உயிருள்ள பொருள் வயது கண்டுபிடிக்கிறது. மெட்டல் எப்பவே தோன்றியாச்சு. மெட்டல் எல்லாம் உயிர் மட்டும்தான் கண்டுபிடிக்க போறோம். என்னது? குறைக்கப்பட்டது. பெட்ரோல் கண்டுபிடிக்கலாம், மரத்துக்கு வயது கண்டுபிடிக்கலாம். இப்ப புதைப்பொருள் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? புதைப்பொருள் கண்டுபிடிக்கும் பொழுது பானை வச்சிருப்பாங்க, விரல வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா தானியம் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். என்னது? தானியம் இருந்துச்சுன்னா, தானியமோ ஒரு நெல்லோ கம்போ சோளமோ ராகியோ அந்த இது கார்பன் கரித்துகளோ ஏதோ அது உள்ள இருந்துச்சுன்னா, அது ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப இந்த கரித்துகள், இந்த தானியம் வந்து 5000 ஆண்டுகள் 6000 ஆண்டுகள் ஆச்சு அப்படிப்பாங்க. அப்ப 6000 ஆண்டுகள் ஆச்சுன்னா அப்ப அதுக்குள்ள என்னென்ன பொருள் இருந்தது? இரும்பு இருந்தது, தங்கம் இருந்ததுனாவே, அப்படின்னா 6000 ஆண்டுக்கு முன்பாகவே இரும்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள், தங்கத்தை கண்டுபிடித்திருக்காருன்னு சொல்லிட்டு எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? அந்த கார்பன் என்னன்னா அந்த பாத்திரத்தை அந்த கார்பனை வயதை கண்டுபிடிக்கிறப்போ அந்த பாத்திர வயதுன்னு சொல்லலாம். தனிப்பட்ட பாத்திர வயதை கண்டுபிடிக்க முடியாது. தனிப்பட்ட அந்த இரும்பு தங்கம், அது இரும்பு தங்கம் எப்போ உற்பத்தி ஆச்சு இல்லையா? இரும்பு தங்கமெல்லாம் அது கழிவே இல்லையே. இந்த உயிருக்கு தானே கண்டுபிடிக்கிறாங்க. என்னது? சரி, அப்ப இந்த கார்பன் போட்டு சொல்லுங்க. அப்ப இந்த கல்லாகிய மரம் சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப ரொம்ப வருஷமா வந்து இருந்தது கல்லா. அதெல்லாம் உயிருள்ள பொருள். அது உயிருள்ள பொருள். இறுகி போச்சுன்னா அவ்வளவுதான். அது தோராயமா 3 லட்சம் 4 லட்சம் சொல்லிடுவாங்க. 3 லட்சம். இந்த காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயில்ல அதை பார்த்ததா ஒரு ஞாபகம் இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. தமிழ்நாட்டு 2 3 இடத்துல நான் நேரில் பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டு 2 3 இடத்துல இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு இடம் இருக்கு. அது பேரு கல் மரம்னு சொல்லுவாங்க. அது வந்து கல் மரம். அப்ப மரம் தான். ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல வச்சிருக்காங்க. அது உள்ள அதுக்கு ஒரு இடமே இருக்கு. ஒரு 10-15 மரம் இருக்கிற இடமே இருக்கு. எங்கே ஒரு இடத்துல நான் பார்த்திருக்கேன். இங்க தமிழ்நாட்டுல இருக்கு, கல் மரம்னு இருக்கு. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். அப்ப நாம சாப்பிடுறோம் இல்லையா? இது மன விரும்பி சாப்பிடுறோம். கார்பன் வந்து மன விரும்பி சாப்பிடுறோம். நாம சாப்பிடுறது அத்தனையுமே மன விரும்பி சாப்பிடுறதுதான். நாம் சாப்பிடுறது அத்தனையுமே மனம் விரும்பி. மனம் என்பது வேறு, உடல் பாதிப்பு என்பது வேறு. மனத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இனிப்பு சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்கும், காரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், பொரிகளை சாப்பிட்டா நல்லா இருக்கும், இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும், மசாலா சாப்பிட்டா நல்லா இருக்கும், மசாலா சாப்பிட்டா நல்லா இருக்கு, மீன் மசாலா பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இனிப்பா ஜிலேபி சாப்பிட்டா நல்லா இருக்கும், முறுக்குன்னு என்ன சாப்பிடலாம்? போண்டா முறுக்குன்னு என்ன இருக்குது? முறுக்கு. அப்ப முறுக்குன்னு கடலை மிட்டாய். இதெல்லாம் என்ன வேணாலும் முறுக்குன்ற ருசியா இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் மனதுக்கு சாப்பிடுறது. இது ஆனா தண்டனை யாருக்கு? ஆனா டிஃபரன்ஸ் தெரியுதுங்கய்யா. இப்ப வேற எதுவும் இல்ல. இப்போ இந்த கடந்த ஒரு 2 வார காலமாக சாப்பாடு முன்னாடி மாதிரி சாப்பிடுறதே கிடையாது. பட் ஆனா வந்து சோறு ஒருவேளை எப்பயாச்சும் நான் எடுக்கும் பொழுது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம நார்மலா இருந்த சாப்பிட்டதுக்கும் இப்போ சோறு எடுத்தா ஒருவேளை ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வேளை அந்த சோறு எடுத்தா கூட அடுத்த நாள் காலையில அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருது நமக்கு. மந்தம் உண்டாகும். அந்த மந்தம். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, சாம்பார் அந்த பருப்பு குழம்பு இருக்கு இல்லையா? பருப்பு குழம்பு ஒரு கப்பு சாப்பிட்டேன். அது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. பருப்பு குழம்பு நல்லா சூடு பண்ணி முருங்கைக்காய் இருந்தது. முருங்கைக்காய் எடுத்துட்டு கொஞ்சம் பருப்பு குழம்பு ஒரு 100 மில்லி இருக்கும், ஒரு 50 மில்லி 60 மில்லி இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி இருந்தாலும் அந்த பருப்பு குழம்பு மதமா இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மதமா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. இப்பதான்
இப்போ வெந்நீர் குடிக்கணும், இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்நீர் குடிக்கணும், மதமாக இருக்கு. சரியா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அப்போ இப்போதான் ஒவ்வொன்றா அது போக விட்டமின் டி இந்த கதிர்வீச்சிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. விட்டமின் டி கதிர்வீச்சில் வந்து விட்டமின் டி தயாரிக்குது. அப்போ விட்டமின் ஏ எங்க தயாரிக்குது? இதெல்லாம உடம்பு தயாரிக்குது. இப்பதான் கண்டுபிடிக்கிறான காட்டு மிராண்டிகள். அப்படின்னா கார்பனே உடம்புல உற்பத்தி ஆகுது, நைட்ரஜன் உற்பத்தி ஆகும் போது மற்றதுல என்ன இருக்குது? அப்ப உடம்பு தானே தயாரிக்குது. இவன் தனியா சொல்லிட்டு இருக்கிறான் என்னென்னமோ. அப்ப உடம்பு மனிதன் தோன்றதுக்கு முன்பாகவே கதிர்வீச்சு தோன்றியாச்சு. மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே கதிர்வீச்சு தோன்றி எல்லாம் படைச்சுக்கிட்டு வருது. அப்புறம் இப்ப கண்டுபிடிக்கிறீங்க நீங்க கார்பன் 14 கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப நைட்ரஜன், அப்ப நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, தாவரமாக மாறுதுங்கிறாரு. மனிதன் வந்து நன்கு சுத்தமான பிறகு இத பாருங்க. கரெக்டா 5வது பாடத்துல குழந்தைகளுக்கு உணவளிப்பது பற்றி சொல்றாரு. 5வது பாடத்துல குழந்தைகளுக்கு பிறந்தோடனே பல்லு முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு கொடுங்கிறாரு. சரியா? அப்ப பாருங்க, under ideal condition nitrogen is assimilated from air. சரி, in a body free for all waste and poison if you simply supply the engine. 64-65, அதாவது இந்த புத்தகத்துல 64-65 இதுல நம்ம புத்தகத்துல பக்கம் வந்து 70ஆம் பக்கத்துல the human body does not expel, burn up or use up a single cell. அதாவது the human body does not expel, burn up or use up a single cell that is in vital condition. அந்த vital conditionங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த vital condition என்ன தெரியுமா அர்த்தம்? நியூட்ரலா பாடி வந்து நியூட்ரல் வெயிட்டா மாறணும். என்னது? உங்க நியூட்ரல் மெடிக்கல் செக்அப் நீங்க ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க மெடிக்கல் படிச்சு நீங்க எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, எடுக்கவே இல்லை. நீங்க எடுத்துட வேண்டியதானே, ஏன் எடுக்காம இருக்கீங்க? இந்த ஆகஸ்ட் இந்த மாசம் எடுப்பேங்க. எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு எடுத்து பாதி ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ரெக்கார்டே பண்றது இல்லை எதுவுமே. ரெக்கார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில பேசுறக்கோ நீங்க யாருன்னு வெளியே ரெஃபர் பண்ண முடியும். சரியா? நீங்க டாக்குமெண்ட் பண்ணுங்க. நீங்க வீண் பண்ணாதீங்க, அவங்க லைஃபே போயிடும். ஏன்னா நான் இப்பதான் இந்திய விண்வெளி வீரர்களும் சந்திச்சு பேசியிருக்கேன். ஆனால் வர 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15, 16 நான் இதுல சிவகாசி கேள்விப்பட்டீங்களா? சிவகாசி அங்க வந்து இதே மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி மாநாடு நடக்குது. அங்க எல்லாரும் போறோம். அப்ப நான் இந்த புத்தகத்தையும் நான் 10 புத்தகம் எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு 10 புத்தகம் கேட்டு 10, 20 கேட்டீங்களா? அனுப்பிச்சு வச்சுட்டா இந்த கோயம்புத்தூர் இந்த சென்னை ரோஷன் காமிச்சிருங்க. நான் உங்களுக்கு காசு அனுப்பிச்சிடுறேன் இந்த மாசம். பரவாயில்ல, இருக்கட்டும் அனுப்புங்க. உங்க முகவரி எனக்கு, அந்த ரோஷனுடைய முகவரி எனக்கு ஒரு அடிச்சு விடுங்க. நான் அந்த நம்ம சுப்பிரமணியம் இருக்காரு சென்னையில, அவர்கிட்ட ஒரு 10-15 புத்தகம் இருக்கு. இந்த நண்பர்கிட்ட ஒரு 10 இருக்குது. நான் அனுப்ப சொல்றேன். நான் அந்த போய் சேருட்டு அப்புறம் நீங்க பண்ணிக்கோங்க. சரியா? கண்டிப்பாங்க. இப்ப 15ஆம் தேதி இப்ப நான் ஒரு 50 புத்தகம் 100 புத்தகம் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்துடும், நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அவரு 10 புத்தகம் எடுத்துட்டு போகணும். இங்க அது அங்க போய் அன்பளிப்பா கொடுக்கலான்னு இருக்கேன். யாருக்கு? விண்வெளி வீரருக்கு. நம்ம எப்படி விண்வெளி வீரருக்கு அன்பளிப்பா கொடுத்துடணும். என்னது? இஸ்ரோல இருந்து வர்றாங்க, ராணுவ ஆராய்ச்சி இருந்து வர்றாங்க, ஐஐடில இருந்து வர்றாங்க. ரொம்ப முக்கியம். அவங்கள ஒரு 2-3 பேருக்கு கொடுத்தா, ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்துட்டேன் நான். அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? பாத்தேங்க, அதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் வீக் அந்த சயின்டிஸ்ட் அவங்க மகளோட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு காலேஜ்ல போயிட்டு அது பார்த்தேன், அந்த வீடியோஸ் பார்த்தேன். அப்புறம் ஒரு வீடியோல வந்து நிறைய பேசிட்டு இருந்தீங்க. அதை என்னால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல, பட் ஆனா ரெகுலரா கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு சிந்தனை மட்டும் ஆழமா கேட்டது, ஒரே ஒரு பாயிண்ட். அதுல ஒண்ணு, எந்த எரிபொருள் பெட்ரோல் வந்து அந்த பாடி பார்ட்ஸை உருவாக்காது. இப்போ பைக்கை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பெட்ரோல் ஊத்துறதுனால அது ஓட்டுறதுக்கு தான் பயன்படுத்துமே தவிர அந்த பெட்ரோல் ஊத்துறதுனால வண்டியோட ஒரு பாகத்தை அது உருவாக்காது. அதே மாதிரிதான் நம்ம சாப்பிடுறோம், அந்த சாப்பிடுற பொருள் வந்து நம்ம வந்து அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதே தவிர நம்ம சாப்பிடுற பொருள்னால நம்மளுடைய உடல் பொருட்கள் உருவாக்குறது கிடையாது அப்படின்றது பாயிண்ட் வந்து அது ரொம்ப ஆழமா பதிஞ்சது. ஏன்னா டிஎன்ஏ தான் பதிவு பண்ணுது. டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏ தான் உற்பத்தி பண்ணுது. டிஎன்ஏ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இனிமேல் வைத்தியம் பார்க்கற பிரயோஜனம் இல்லை, டிஎன்ஏவுக்கு வைத்தியம் பார்க்கலான்ட்டானுங்க. அந்த டிஎன்ஏ தான் நோய் உருவாக்குறது. இது வரைக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்க. கடைசியில டிஎன்ஏக்கு போயிட்டானுங்க. எங்க போயிட்டானுங்க? மரபணுக்கு போயிட்டானுங்க. சரி, மரபணு எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? மரபணுக்கு எப்படிப்பா? எனக்கு ஒரு காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலின்னா வாயில சொல்றேன்.
நீங்க உடனே மருந்து மாத்திரை ஏதோ எல்லாம் கொடுக்குறீங்க. டிஎன்ஏக்கு யார் வைத்தியம் பார்ப்பாங்க? அது எப்படி சொன்னபடி கேட்குமா? எப்படி உனக்கு தெரியும் அப்ப டிஎன்ஏ? நம்மளுடைய அப்போ மனிதனுடைய எண்ணம் இதுக்கெல்லாம் காரணமே பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ தான். அப்போ நம்ம உட்பொருள் நம்ம சாப்பிடுறதுனால அந்த எண்ணம்ன்றது கிடையாது. அப்போ ம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கு இல்லையா? அப்ப அது எல்லாமே டிஎன்ஏ சார்ந்ததுதான். அப்பா மகன் போல இருக்கான், இவன் அவன் போல இருக்கான் அப்படின்றது அந்த கண்டினியூட்டி தான். அதுக்கப்புறம் அவனுடைய உணவு பழக்கத்துல இருந்து மேம்பட்டு போகணும்ன்றது அவன் ஆசிரியர் வழியாக வந்து தன்னுடைய பழக்க வழக்கத்தினால மேம்பட்டு போறதுதான் தவிர உணவுல இருந்து எதுவுமே கிடையாது இல்லையா? அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஏற்கனவே நான் 3ஆ பிரிச்சேன். அதாவது தாய்ப்பால் பருவம், அப்புறம் பல்லுள்ள பருவம், அதாவது பல் முளைத்த பருவம், அப்புறம் அகத்தூய்மை பருவம். தாய்ப்பால் பருவம்னா 1 வருஷம் 1.5 வருஷம் தாய்ப்பால் குடிக்கிறது. அப்புறம் பல்முளைத்த பருவம்னா 15 வயசு வரைக்கும். அப்போ வந்து ஒரு இயற்கை உணவு சாப்பிட்றது. அப்ப அதுக்கப்புறம் அகத்தூய்மை பருவம். இந்த 3 தான் மொத்தத்திலே இருக்குது மனுஷனுக்கு. மற்றபடிக்கு 10 வயது 20 வயது 40 வயது 60 அது வேற மாதிரி பிரிப்பாங்க. ஆண்களுடைய பருவத்தை 8ஆ பிரிப்பாங்க, பெண்களுடைய பருவத்தை 8. அது வேற. இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பார்த்த 3 நான் வந்து யோசனை பண்ணி பிரிச்சேன் நான். அப்ப தாய்ப்பால் குடிக்கிறது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பல்லு முளைக்கிறப்ப கனிகள் சாப்பிடணும். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பாலுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கனிகள் கொடுக்கணும், கீரை கொடுக்கணும். கனிகள் என்ன, கனிகள் விலை அதிகம். நீங்க வந்து வேக வைத்த காய்கறி, நீங்க ஒண்ணும் இல்லை, வேக வைத்த கீரை மட்டும் குழந்தை கொடுத்துருவாங்க, சாகவே சாகாது. வேக வைத்த காய் மட்டும் நீங்க வேக வைத்த காய் வச்சு கடைஞ்சு நல்லா மசிச்சு குடிச்சிட்டு வாங்க, பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் சாகவே சாகாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா அன்னைக்கு அவரு பேசும் பொழுது கூட அந்த வீடியோல அதுதான் அவரு கேட்டுட்டு இருந்தாரு. உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு, எதன் அடிப்படையில வச்சு நீங்க பேசுறீங்க, நம்ம கூகுள் ரெஃபரன்ஸையோ இல்லாட்டி நம்ம இன்டர்நெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதையோ அவர் ஒரு சான்றா எடுத்துக்கல அவரு. ஏன்னா பிகாஸ் அவங்க சயின்ஸ்ன்னு வரும் பொழுது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. இப்போ நம்ம வந்து பாட்டி வடை சுட்ட கதை எல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. நீ வந்து என்ன சயின்ஸ் படியா, நீ என்ன 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 நீ எக்ஸ்பிளைன் பண்ற, நீ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நீ வந்து அப்டிராக்ட் நவுன், அதாவது எவனோ எங்கேயோ பேசுன எடுத்து வந்து நீ இங்க ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? நீ அதை வந்து டாக்குமெண்ட். இப்ப ஐயா என்ன சொல்றீங்க, இப்ப வந்து எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க. இப்ப ஏன் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க? அது ஒரு டாக்குமெண்ட். ஏன்னா இந்த உலகத்துக்கு அப்படிதான் நம்ம நிரூபிச்சாக முடியும். இப்போ ஒரு நம்ம இப்ப ஐயாவோட மாணவர்கள் ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 மாணவர்கள் பிளட் டெஸ்ட் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எடுத்து வச்சோம் அப்படின்னா, இப்ப அது மாதிரி அவர் கேட்கும் போது வந்தாயா என்னோட மாணவர்கள் 100 மாணவர்களுடைய பிளட் டெஸ்ட் இருந்தா வச்சுக்கோ பாரு, இதை மேல வேற என்ன ப்ரூஃப் வேணும் நம்ம சொல்லலாம். ஐயா கிட்ட வந்து இப்ப 100 மாணவர்கள் இந்த 25 வருஷமா ஒரு 100 மாணவர்கள் இருந்திருந்தா 100 மாணவர்களோட ஒரு பிளட் டெஸ்டோ ரிப்போர்ட்டோ இருந்திருக்கும் இல்லையா ஐயா கிட்ட? அப்ப அது இருந்திருந்தா நம்ம இது மாதிரி அவர் கேட்கும் போது இதா பாரு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் அன்னைக்கு நின்று பேசி இருக்க முடியும். அதுதான் எனக்கு தோணுச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பேச முடியல, இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைக்குது ஐயா கிட்ட பேசுறதுக்கு. அதுதான் நான் யோசிச்சேன் நானு. சோ அப்ப நம்ம கண்டிப்பா டாக்குமெண்ட் பண்ணணும். நம்ம டாக்குமெண்ட் பண்ணாதான் இனி வரும் மாணவர்கள் கண்டிப்பா உள்ள சேரும் போதே நம்ம வந்து அவங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டோட தான் கிளாஸே ஜாயின் பண்ணணும். பிளட் ரிப்போர்ட்டோட தான் கிளாஸே ஜாயின் பண்ணணும். பிளட் ரிப்போர்ட் எடுத்தியா? இனிமேல் எனக்கு இனிமேல் அந்த கூரியர்ல மாசம் மாசம் இது என்ன பண்ணுவோம், மாசம் மாசம் கூரியர்ல அனுப்ப சொல்லுவேன். மாசம் மாசம் டாக்குமெண்ட் ரெக்கார்ட் மாதிரி ஆயிடும், ஹோம்வொர்க் மாதிரி. அது அவ்வளவுதான். அதே இனிமேல் மாசம் மாசம் கூரியர் கைக்கு வந்துடணும். அதாவது நீங்க என்ன பண்றீங்க, எலக்ட்ரானிக் ரெக்கார்டு நமக்கு தேவையில்லை, எலக்ட்ரானிக் ரெக்கார்டே தேவையில்லை, பேப்பர் ரெக்கார்டு ஒரு 10 வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாச்சுன்னா போதுங்கயா. இப்ப உங்களுக்கு போட்டோ எடுத்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் அனுப்பிச்சாச்சுன்னா அப்படியே லேப்ல இருந்து ஒரிஜினலாவே அனுப்பலாம். லேப்ல இருந்து ஒரிஜினலாவே அனுப்பிடலாம். லேப்ல இருந்து கம்ப்யூட்டர் இருந்து அப்படியே அனுப்புங்க. அப்படியே நம்ம வந்து பிடிஎஃப் அனுப்புங்க. என்னது பிடிஎஃப்? ரொம்ப சிம்பிள். அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாருமே. அது ரெகுலரா எல்லா மாணவர்களுமே நம்ம செய்ய சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன். அது நமக்கு அடுத்தடுத்து இப்ப நீங்க போகும்போது பாருங்க, எங்க கிட்ட கண்டினியூஸா அது மாதிரி மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய உடம்பு பாத்தீங்கன்னா மேம்பட்டுட்டே வருது. டாக்டர் ரெக்கார்ட்ஸ் இப்ப எதுவுமே இல்ல. இப்போ நம்ம உணவு சார்ந்து நம்ம வாழ்ந்து முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து இனியா வந்து என்ன பண்ணாங்க, டாக்டர் பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க, எங்க அப்பா வந்து இருக்காங்க இது மாதிரி, அவர் எதுவுமே சாப்பிடல, எனர்ஜியா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அத வந்து அப்ப சாப்பிடாம எனர்ஜியா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இப்போ ஒருத்தர் அப்படின்னா கேள்வி எழுப்ப முடியுது. அல்ல இதே ஒரு 100 பேருனா அவங்க சிரிப்பாங்க இல்லையா? 100 பேர் உட்காந்துருக்காங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்க. இப்ப நான் வந்து அவர்கிட்ட இந்த புத்தகத்தை அவங்க வந்து வேற நோக்கத்துக்கு வர்றாங்க. நான் வலுக்கட்டாம
நான் என்ன பண்றேன்னா வலுக்கட்டாயமா போய் இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்குறேன். அவங்க விரும்பியெல்லாம் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வேற நோக்கத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோவை பத்தியே நான் வந்து என்கிட்ட வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு 3 hour பேசணும் உட்காந்து. அவர் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கமா நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. பட் ஆனா என்னன்னா அவர் விருப்பப்படல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் விருப்பப்படல. அவருக்கு இது மேல நம்பிக்கை கிடையாது. அதாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்ல. வெறும் அவங்க வந்து அந்த ஆங்கில அறிவை வைத்துக்கொண்டு, ஆங்கில படிப்பை வைத்துக்கொண்டு மட்டும்தான் அந்த மனம் இயங்குதே தவிர, இந்த தமிழ் நம்ம கிழக்கு நோக்கிய வந்து அந்த பயணம் இல்லாமல் போனதுக்கான ஒரு ஒரு பற்றாக்குறையா தான் நான் பாக்குறேன். வேற எதுவுமே எனக்கு தெரியல. அது எதுவும் சொல்ல முடியாது. மேபி நம்ம மாணவர்கள் இதுக்கப்புறம் இந்த வழியை பார்த்து மேம்பட்டு. சரி, ஒரு புத்தகம் டாக்குமெண்ட்னு ஏன் புரிஞ்சுக்கல நீங்க? புத்தகம் டாக்குமெண்ட் ஏன் புரிஞ்சுக்கல? புத்தகம் டாக்குமெண்ட்னு தெரியலையா? டாக்குமெண்டே இதுதான். என்னது ரிட்டன் டாக்குமெண்ட்? இது சும்மா விளையாட்டு இல்லை. என்னது இந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டுக்கு நாம் எப்படி செய்யலாம் சார்? இது போதும். இதுதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்னது புத்தகம் தான். நீங்க வந்து இதுக்கு அவர் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க மாட்டாரு. அதுதான் பாயிண்டா இருக்கு. இதையே ரெஃபரன்ஸ் எடுக்கவே இல்லையா, அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்ப எதை எடுப்பீங்க நீங்க? இதுக்கு ஆதாரம் எங்க? அப்படி வானத்துல போய் செய்வீங்களா? அப்படி நான் உட்காந்து இருக்கிறேன், நான் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன? சாப்பிடாம இருக்குங்கிறது என்ன? அது என்ன? சாப்பிடாம இருந்தா என்ன செத்துருவாங்களா? இப்ப சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன? இப்ப நான் சாப்பிடாம இருக்கிறேன், என்ன ப்ரூஃப்? நல்லா கேள்விங்க. இந்த புத்தகம் ப்ரூஃப். இது புத்தகம் வந்து இப்ப 20,000 காப்பி போயாச்சு. 25 வருஷம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ஆள் புதுசா பாக்குறேன். என்னது புதுசா பாக்குறேன்? நான் இது வந்து 25 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, கேள்வி கேட்கட்டும். நல்லதுதான் கேள்வி கேட்கறது. இது மாதிரி கேள்வி கேட்கணும். அது மாதிரி நம்ம திணறணும். மறுபடியும் இந்த நிலை உருவாகட்டும். இது மாதிரி ஒரு 100 பேரு கேள்வி கேட்டாச்சுனாலே போதுமே. சரி, இப்ப அவன் விண்வெளிக்கு போற ஆளு. அவன் விண்வெளிக்கு போறக்க பயிற்சி பட போறான். இந்த புத்தகத்தை கைக்கு போயாச்சு இல்லையா? என்ன என்னோட யோசனை என்னன்னு பாருங்க. அவன் மறுக்கிட்டு ஏற்கிட்டு அது வேற. அவன் கையில புத்தகம் கொடுத்தாச்சு. என்னது அவ்வளவுதான். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரியப்படுத்தியாச்சு. அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இன்னொரு அம்மையார் கொடுத்திருப்பான். அவங்கதான் வந்து ஆதித்யா. அங்க இருக்கு பாருங்க, ஆதித்யா 2. ஆதித்யா இருக்கா? அந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு அம்மா கிட்ட கொடுத்து பேசி. ஆதித்யோட டைரக்டர் அவங்கதான். எங்க சூரியன் ஆராய்ச்சி பண்றாங்க, செயற்கை அனுப்பிச்சு. அது டைரக்டர். அந்த அம்மா கையில அந்த பேரு நிசார் சாஜுன்னு பேர். அந்த அம்மா கையில வந்து அவங்க வந்து இஸ்ரோ அந்த சயின்டிஸ்ட். இஸ்ரோ இன்னொருத்தர் வந்தாரு, டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் வந்திருந்தாரு, டெல்லி பாபுன்னு சொல்லிட்டு. அவரை பிடிக்கான்னு பார்த்து நேரமா பேசிட்டு இருக்கிறப்ப எங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப வர 15ஆம் தேதி நான் போறேன். வர 15, 16 அங்க நிச்சயமா 4-5 பேர் வராங்க. தாவி வெங்கடேசன் ஒருத்தர் வர்றாரு. அவரை பிடிச்சி கொடுக்க போறேன். சார் இதுதான் சார், இது வந்து தாவி வெங்கடேசனோட முக்கியமான சயின்டிஸ்ட். அவர் வர்றாரு. அவர் வந்து பிரச்சார பாதி சார். அவரை தான் எல்லாரும் பேட்டி காணுவாங்க. இந்த செயற்கைக்கோளை பத்தி பேட்டி காணுவாங்க, இஸ்ரோ பத்தி பேட்டி காணுவாங்க. அவர் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல்ல வந்து ஆராய்ச்சி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல் அவர் செஞ்சு கேட்க, சார் ஹைட்ரோ செல் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், சீப்பா கண்டுபிடிச்சிருக்கேன், நான் பேச போறேன். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அதை பத்தி இப்ப நான் புதுசா என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாம் பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்ப நோபல் பரிசுக்கு அனுப்புற மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கேன். அடுத்த நோபல் பரிசுக்கு எழுதணும். எழுதியாச்சு எல்லாமே. இங்க சைன் வாங்கி அனுப்பணும். யாரோ ஒரு ஹெச்ஓடி சைன், அதை என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அனுப்பிச்சு வைக்கிறோம். அது வந்து இப்ப 5 கண்டுபிடிப்பா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்னு ஈர்ப்பு விசையில இருந்து, அதாவது ஈர்ப்பு ஆன்டி கிராவிட்டி வீல். ஆன்டி கிராவிட்டிவ்னா எப்பயுமே நேச்சருக்கு வந்து வீக்னஸ் இருக்கு. எல்லா நேச்சருக்கும் வீக்னஸ் பாயிண்ட் உண்டு. எல்லா நேச்சருக்கும் வீக்னஸ் சொல்றீங்களா? ஆமா, எல்லா நேச்சர் வீக்னஸ். அந்த வீக்னஸ் பாயிண்ட் புத்தியை பயன்படுத்துறோம்னா அந்த ஆற்றலையும் உள்ள கொண்டு வந்துடலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றீங்க? வீக்னஸ்னா எதை வீக்னஸ்னு சொல்றீங்க? எல்லா இயற்கைக்கும் வீக்னஸ் இருக்கு. இடி, மின்னல், காற்று, சூரியன், சந்திரன், எல்லாத்துக்கும், பூமிக்கு எல்லாத்துக்கும் வீக்னஸ் உண்டு. எல்லாத்துக்கும் வீக்னஸ், அந்த இடத்துல வீக்னஸ் இருக்கும். அதை பயன்படுத்தி தான் நம்ம அறிவை. உதாரணத்துக்கு பெரிய மாடு, பெரிய யானை, அதுக்கு வீக்னஸ் என்ன தெரியுமா? யானைக்கு வீக்னஸ் காது தான். யானையை அடக்க முடியாது. யானை வந்து 8 டன் 10 டன் இருக்கும், பிடிச்சி நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு சின்ன கொக்கி இருந்தா போதும். கொக்கி இருந்தா காதுல போட்டு இழுத்தம்னு வச்சுக்கோங்க, அப்படியே மடங்கி கீழே உட்காந்துரும். என்னது ஒரு கொக்கி இருந்தா போதும், காதுல போட்டு இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கீழே உட்காந்துரும். அப்படியே நீங்க யானையை அடைக்கல, நீங்க என்ன பண்ண, அறிவை பயன்படுத்தி அந்த நரம்பு மனத்துல பிடிச்சி திருக்கிறீங்க.
இருக்குப்பா, அத்தனை சக்தியும் சொன்னபடி கேக்குது, அத்தனை சக்தியும் இந்த மாதிரி தான். இந்த ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி நீளம் இல்ல, ஒரு சமுட்டின்னு சொல்லுவாங்க. சமுட்டின்னா பெரிய சுத்திம்பாங்க, சின்ன சுத்தின்னு தச்சோட தான் இருக்கும், டக்கு டக்குன்னு கொட்டுறது. பெரிய சமுட்டின்னு சொல்லுவாங்க, நீட்டமா இருக்கும், 2 அடி இருக்கும், பெருசா இருக்கும், தூக்கி பயங்கரமா அடிப்பாங்க. அது பெரிய 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 கடப்பார கம்பியும் பூமியில இறக்குறதுக்கு பயன்படும் சமுட்டி, வேகமா அடிக்கிறது. அது பார்த்தா 2 அடி நீளம் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி தளவு இருக்கு இல்லையா, ஒரு கையில எல்லாம் தூக்க முடியாது, 2 கையிலும் பிடிச்சி தூக்க முடியாது. முன்னாடி 8 கிலோ வேடை இருக்கும். இப்போ அதை வந்து ஒரே கையில தூக்குற மாதிரி விஞ்ஞானம் இருக்குது. சரி, அந்த 10 கிலோ எடையை வந்து 10 கிலோ எடை கல்லா இருக்கலாம், ஒரு ரெண்டாயிரம் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த 10 கிலோ இருக்கிற சுத்தியில ஒரு வட்டமான தட்டு மாதிரி செஞ்சு ஒரு பேரிங் செட் பண்ணி 1000 RPM சர்ன்னு சுத்த வச்சோம்னு வச்சுக்கோங்க, கையில தூக்கி பாருங்க, எடையே இருக்காது. இந்த எடைங்க போச்சு, வேகமா சுத்துறப்ப அந்த எடை காண போச்சு. அப்படியே எடுத்து இப்படி சுத்தலாம். எத்தனை கிலோவை? 20 கிலோவில் அப்படியே கையில் இப்படி எடுத்துடலாம். அந்த வேகம் குறையிறப்போ எடை கூடிக்கும். அந்த 1600 RPM சுத்துகிற பொழுது, அதுதான் இயற்கையினுடைய கிராவிட்டி வேகமா ஒரு பொருள் சுத்துகின்ற பொழுது அந்த ஈர்ப்பு விசை காண போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வருது. அந்த ஃபோர்ஸை பயன்படுத்த, அது வீக்னஸ் பேர். என்னது வீக்னஸ்? அந்த வீக்னஸ் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், எனர்ஜி எடுத்துடலாம். எனர்ஜி நம்ம கூட நம்மளோட வெயிட் கூட தண்ணியில இருக்கும்போது வெயிட் கம்மியாயிடுது. ஆமா, எக்ஸாம்பிளுக்கு. ஆமா, அப்ப அது கூட வீக்னஸ் தான் இல்லையா? அதை வச்சு தப்பிக்க முடியும். அதை வச்சு தப்பிக்கிறமே இல்லையா, எடை குறையுதே இல்லையா? 1,00,000 டன் கப்பல் தண்ணியில போறப்ப எடையே இல்லையே. 10,00,000 டன் கப்பல் 10,00,000 டன் கப்பல் தண்ணியில மிதக்கிறப்ப எடை போயிருது. அது வந்து வேற காரணம் சொல்லலாம், நமக்கு இடையில இல்லையா சொல்லலாம். பட் ஆனா நம்ம அது பேலன்ஸ் பண்றது இல்லையா, கரெக்டா அது பேலன்ஸ் பண்றது நம்ம இழுத்துட்டு வந்துடுறமே இல்லையா. அப்படியே இழுத்துட்டு வந்துடலாம். அப்படியே 1 டன் கப்பலை அப்படி கையில எடுத்துடலாம். 1 டன் 2 டன் கப்பலை தண்ணியில் இருந்ததுன்னா, போட் எல்லாம் இருக்கு இல்லையா, போட் எல்லாம் சும்மா கையில எடுத்துடலாம். போட் எல்லாம் 1 டன் 5 டன் போட்டவே கையில எடுக்கலாம். தண்ணிக்குள்ள மிதக்கிறப்ப எடையே கிடையாது. ஆமா, எடை இல்ல. நீங்க இந்த பெரிய பெரிய ராட்சச கப்பல் இருக்கு இல்லையா, 10 டன் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் டன் கப்பல் வந்து கரை ஒதுங்கிறப்ப கப்பல் தானா ஒதுங்காது. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன போட் வச்சிருப்பாங்க, சின்ன போட். அது என்னவோ போட் சொல்லுவாங்க. கப்பல்ல திரும்பாது, அதெல்லாம் திரும்ப முடியாது, தள்ள முடியாது, கரை கொண்டு வர முடியாது. அதெல்லாம் வந்து அங்க 5 கிலோமீட்டர். இது என்ன போகும் தெரியுமா, போய் சின்ன போட்டு கப்பலை விட 10,000 மடங்கு சிறுசா இருக்கு. மொத்தம் அந்த போட்டு எடையே திரும்ப தான் இருக்கு. அது போய் அந்த அல்லையில பிடிச்சி அப்படி தள்ள டின்னு பிடிச்சி தள்ளும். மொத்த கப்பலுமே அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து போயிடும். மொத்த கப்பலுமே 2-3 போட்டு போகும். 2-3 போட்டு போய் எந்த பக்கம் தள்ளணுமா அந்த பக்கம் போய் பிடிச்சி தள்ளும். அந்த போட்டு பிடிச்சி தள்ளிக்கிட்டே தள்ள அந்த 10 லட்சம் டன் கப்பல் குறைஞ்சபட்சம் 5 லட்சம் டன் அப்படியே மெல்ல அப்படியே நகர்ந்து போய் கரையில் வருது. மற்றபடி கப்பல் எல்லாம் திரும்பாது. மறுபடி வெளியே வரணும்னா அதே போட்டு மறுபடி தள்ளி கடலுக்கு போகணும். போனதுக்கு அப்புறம் தான் இது போக முடியும். அது நினைச்சபடியெல்லாம் கப்பல் கரைக்கு வந்துட முடியாது. நினைச்சபடியெல்லாம் அது செயற்கையா ஆழம் பண்ணி வச்சிருப்பாங்க. செயற்கையா குறைஞ்சபட்சம் 200 குறைஞ்சபட்சம் 200 அடி 150 அடி ஆழம் போடணும். 200 அடியால ஆழம் இருக்கணும். சாதாரணமா அதுல 200 அடி ஆழம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 100 அடி 150 அடி ஆழம் இருந்தா தான் கப்பல் வரும். சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு இயற்கை துறைமுகம் சொல்லுவாங்க, செயற்கை துறைமுகம் சொல்லுவாங்க. சில இயற்கையாகவே 500 அடி. இப்போ நீங்க சொல்லும் போது என்னோட எண்ணம் எங்க தெரியுமா போகுது, இப்போ ஒரு மனிதன் இப்போ ஜீவசமாதியில உட்கார்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சோ எண்ணம் கடந்து அவன் போறான். அப்ப மறுபடியும் அந்த எண்ணத்தை கூட்டிட்டு வரணும் அப்படின்னா ஒரு நிலைக்கு அந்த மைண்ட் கீழே இறங்கி வரணும் பாருங்க. சோ அப்ப அந்த ஒரே ஒரு தாட் போதும் அவனுக்கு கீழே இறக்கி கூட்டு வர்றதுக்கு. இப்ப அதே மாதிரிதான் ஒரு எண்ணம் போதும் அவனை வலிச்சு கூட்டு வர்றதுக்கு. அது எந்த எண்ணத்துல அவன் கீழே வரான் அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப அவ்வளவு பெரிய கப்பலை ஒரு இடத்துக்கு கூட்டு வரோம் அப்படின்னா அந்த சின்ன படகு போதும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன படகு போய் அத டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி விட்டுடுது. அந்த எண்ணம் எந்த மாதிரியான எண்ணம் பொறுத்து இருக்கு. இப்போ பாருங்க, அதே மாதிரி 10 டன் 20 டன்னுக்கு பெரிய பெரிய விமானம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல திருப்ப முடியாது. சின்ன டிராக்டர் தான் இழுத்துட்டு வரும், கரெக்டாக இழுத்துட்டு வரும். இழுத்துட்டு வந்து சின்ன எண்ணம் தான். அந்த சின்ன எண்ணம் எந்த எண்ணமா இருக்க போகுது அப்படின்றதுதான். இப்ப நீங்க இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உடல் இயங்கிக்கிட்டே இருக்கு.
எதை அடிப்படையாக வைத்து உடம்பு இயங்குது? ஐயாக்கு வந்து சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகணுமா, இதுக்கப்புறம் வந்து நோபல் பரிசு வந்து பெரிய விஞ்ஞானி ஆகணுமா, இல்லாட்டி உலகத்துக்கு எதை ப்ரூவ் பண்றதுக்காக ஐயா வந்து வேலை செஞ்சிரு கடுமையா வேலை செய்யறாரு, 20 மணி நேரம் வேலை செய்யறாரு சொல்றாரு. எதற்காக வேலை செய்யறாரு? கேள்விதான், நார்மலான கேள்விதான். அப்ப கேள்வின்ற போது பதில் ஒண்ணு வரும். இதெல்லாம் எதுவுமே செய்யாம உட்கார்ந்துடலாம். ஐயா ஏதோ ஒரு உந்து சக்தி, ஏதோ ஒரு சின்ன ஒரு எண்ணம் போதும். அந்த சின்ன ஒரு எண்ணம் தானே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, இப்ப பாருங்க, அந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் போயிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா விண்வெளி வீரர்கள் நேரடி சந்திக்கிறது சாத்தியமே இல்லை. விண்வெளி விஞ்ஞானி சந்திக்க முடியாது, இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்திக்க முடியாது, ராணுவ ஆராய்ச்சி விஞ்ஞானிகளை சந்திக்க முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் சந்திச்சிட்டேன் இல்லையா. இனி 15ஆம் தேதி அதுதான் சக்சஸ். இப்ப எது சக்சஸ் கேட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், இப்போ அக்கடா சுக்கடா கிடையாது. இப்ப நீங்க போய் பார்த்ததும் சரி, அவங்கள பார்த்ததும் சரி, அதாவது நமக்கு தேவையான அவுட்புட் வரலன்றதுக்காக அந்த ஹோல் மீட்டிங்கே வேஸ்ட்னு சொல்லிட முடியாது. 25 வருஷமா உங்களோட எண்ணம் சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனாலதானே இந்த ஒரு மீட்டிங்கே நடந்தது. ஆமா, அது என்ன செய்யணுமோ அது உள்ள செஞ்சுக்கிட்டு போதும். அதை பத்தி அவுட்புட் ரிசல்ட் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க கைக்கு போயாச்சு இல்லையா. நாளைக்கு செவ்வாய்க்கு போறதுக்கோ நிலாவுக்கு போறக்கோ இந்த மாதிரி ஏற்கனவே நாசால இது என்ன வெக்கக்கடுனா, நாசால ஏற்கனவே பண்ணிட்டான். நாசால ஏற்கனவே பண்ணி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டான் கீரரத்ன மனைக்கு. இதெல்லாம் அவங்க படிக்கணும். யாருங்க அந்த கேள்வி கேட்ட 10 நிமிஷம் பேசினவர் அதெல்லாம் படிக்கணும். நான் சரி தலையாட்டிட்டேன்னா அவனுக்கு புதுசா இருக்கிறனால அவன் அப்படித்தான் பேசுவான். புதுசா இருக்கிறவன் இல்லைங்கயா, லைக் வந்து மைண்ட், ஹியூமன் மைண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் அந்த பாத்தீங்கன்னா இது மெய்ஞானம், நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை, அதாவது இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பிரிட் பேஸ் நினைச்சுக்கிறாங்க. நம்ம வந்து அந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்ற அந்த இதை வச்சுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அவனுக்கு இதை வந்து மறுபடியும் வந்து மெய்ஞானத்தை பத்தி போயிடுது அதுக்குள்ள. இப்ப நீங்க அவன் வந்து அதுதான் சொல்ல வராங்க. அவங்க வந்து அன்னைக்கு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா, இது எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில தானே வருது. இப்ப மதம் எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தான் வருது. இதை சார்ந்து எடுத்தவங்களும் இந்த சித்தர்கள் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது பாத்தீங்கன்னா மத சின்னமோ நம்பிக்கை அடிப்படையில் தான் அது வந்துருது. இப்ப அதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த சயின்ஸுக்கு நீங்க என்னதான் சொன்னாலும், இப்ப ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, சயின்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ் அப்படின்றாரு. அவரு எந்த இடத்துல நீங்க வந்து அந்த சயின்ஸ் முடியுதோ அங்க இருந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தொடங்குதுன்றாரு. அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படின்ற கான்செப்ட்ல அவரை வச்சே மடக்கிறோம் அப்படின்னா, அப்ப எங்க முடியுதோ அங்க அதுதான் வந்து உள்ளுலகத்தோட ஆராய்ச்சியோடைய தொடக்கம் இல்லையா. அது ஹியர் சயின்ஸ் எண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ் சொல்றாருல்ல அவர்தான். ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னா அது ஒரு ஆற்றல், அவ்வளவுதான். முழுமையான ஒரு ஆற்றல் வருது. இவன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன பண்ண நிக்கிறாங்கன்னா, அரைவட்டத்தோட நிக்கிறாங்க. அரைவட்டம், அதாவது நேர்கோடு அரைவட்டம், அவ்வளவுதான். நம்ம முழு வட்டத்துக்கு போறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். 5 கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிரூபிக்கிற காலம் வரும். இப்ப நான் வந்து சாம்பிள் செஞ்சு பார்த்தாச்சு. மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரும்பொழுது இவனுடைய எல்லா கொள்கையும் அடிபட்டு போகும். சரிங்கய்யா, மறுபடியும் நம்ம காலையில பேசுவோம். நன்றி, வணக்கம். முடிஞ்ச காலையில் வாங்க. அது 2-3 பேர் இன்னைக்கு காலையில் வாங்க.